செய்யும் பொழுது மூளை நரம்புகள் நல்ல ஷார்ப்பாக ஆரம்பிச்சுட்டு எப்போவுமே அந்த நரம்புகள் அந்த சிக்னலை பரிமாற்றம், அதாவது உங்கள் உடலுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சி நம்ம எப்படி பண்ண போகிறோம்? வலி ஒரு நோயா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நோயே கிடையாது. உடல் தன்னைத்தானே புதுப்பிக்க உடம்பு பேசுகிற மொழி தான் வலி. ஏன்னா அந்த உடம்பு பேசுகிற மொழி தான் வலியானா ஸோ நம்ம மூளை நரம்புல எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டாலே போதுமான. வணக்கம். நம்மளுடைய மூளை கிட்டத்தட்ட 100 கோடி செல் நரம்புகளால் ஆனது. இந்த செல் நரம்புகள் என்ன விதமாக நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல அதாவது தசைகள் மற்றும் உள் உறுப்புகளுக்கு தகவல் பரிமாற்றத்திற்கு இந்த நரம்புகள், அதாவது தலையில் இருக்க நரம்புகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம உடல் முழுவதுமே சிக்னல் வருது. அதே மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற அத்தனை அதிர்வுகளுக்கும் நம்மளுடைய மூளையில் போய் கமாண்ட் வரவும் தான் நம்ம எல்லா செயலும் செய்ய முடிகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போ இந்த நரம்புகள் நல்ல ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு 10 நிமிடம், அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் அந்த மூளை நரம்புகளுக்கு ஒரு வித பயிற்சி கொடுத்தால் போதுமானது. ஏன்னா பயிற்சியே இல்லாமல் ஒரு விஷயம் ஆக்டிவாக ஆகாது. பல பேருக்கு இயற்கையாகவே அந்த நரம்புகள் ஆக்டிவாக இருக்கும். அந்த காலத்தில் என்னென்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்பாங்க, அதே மாதிரி சூரியன் மறையறதுக்கு முன்னாடிலாம் படுத்து தூங்கிடுவோம். ஸோ கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு நாளே பத்த மாட்டேங்குது. ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனால் கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம பல சிந்தனைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நரம்புகள் எனி டைம் ஆல்வேஸ் சிக்னல் பரிமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சிக்னல் பரிமாற்றம் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வித்தின் செகண்டில் ஒருத்தருக்கு உயிர் போயிடுச்சு, இப்போ நம்ம தொட்டு பார்க்குறாங்க, இல்லைங்க இப்போ தான் அவர் மூச்சு இருந்தது, ஒரு செகண்டில் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் மூளையில் அந்த நரம்புகள் தன்னுடைய அதிர்வுகளை பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த அதிர்வுகள் பரிமாற்றம் பண்ணும்போது நம்ம உள் உறுப்புகள் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத நேரத்தில், அதாவது ஒரு 1/4 மணி நேரம் நடக்கும், இந்த உள்ளுறுப்புகள் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னும் போது தான் அந்த மூளை நரம்புகளே சாக ஆரம்பிக்குது. அதாவது அது செயலிழந்து போக ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு மூளை நரம்புகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த மூளை நரம்புக்கு நம்ம ஒரு சில பயிற்சிகள் மற்றும் அதற்கு ஓய்வு நம்ம கொடுத்தோம்னா எந்தவித நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாகவே இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர், ஈவன் குழந்தைங்க கூட நிறைய பேர் எங்கிட்டே வராங்க. கண்ணு சின்ன பசங்க, ஒரு 5 வயசு குழந்தை கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு ஃபுல்லாக செவப்பாயிடுது, கண்ணை சுற்றி நிறையா ஒயிட்டாக வந்துடுது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா குழந்தைக்கு காதுலேருந்து என்னென்ன தெரியல, காது அடைப்பாக இருக்குது, காது கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம மூளையிலேருந்து சிக்னல் சரியாக வரலை. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கேட்குது, அதே குழந்தை காதலாக கேட்குது இல்லை கண்ணில் பார்க்குது, ஆனால் மூளை நரம்பு போய் பார்த்துட்டு நீ இந்த பொருளை பார்க்குற, இந்த விஷயத்தை கேட்குற அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும். இப்போ மூளை நரம்புகள் அதனுடைய இயக்கம் ரொம்ப இயக்கம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயம்லாம் பாதிக்கப்படுது. ஸோ நம்ம மூளை நரம்புல எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டாலே போதுமான. இந்த மூளையிலேயே 2 விதம் இருக்குது, இடது மூளை வலது மூளை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எனி டைம் வலது கையில் நிறைய நல்ல விஷயம் எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின், அதாவது இடது பக்கம் மூளை நல்ல வேலை செய்யும். அதுவே இடது கையில் நீங்கள் எழுதுகிற பழக்கம் இல்லை இடது கையில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிறவங்க எப்போவுமே ஒரு புது விதமாக க்ரியேட்டிவாக யோசனை பண்ணுவாங்க, அவங்க எப்போவுமே தனித்து தெரிவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வலது மூளை, அதாவது ரைட் சைடு மூளையில் எப்போவுமே ஒரு வித க்ரியேட்டிவ் இருக்கும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாவே அது புதுமையாக செய்யணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே நம்மளுடைய லெஃப்ட் பிரெயினோட வேலை என்னென்னா எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணுறது. நீங்கள் இன்றைக்கி நடந்தது, எனக்கு போன வருஷம் நடந்தது என் கண்ணு முன்னாடி இன்னும் அப்படியே எனக்கு தெரியுது, அதாவது ஞாபக மறதிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இதற்கெல்லாம் காரணம் அப்போ லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கம் இருக்க மூளை நரம்புகள் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் பழைய நினைவுகள் எல்லாமே கடத்தி நம்மளை சேவ் பண்ணுறது நம்மளுடைய இடது மூளை தான். க்ரியேட்டிவாக செய்யணும், ஒரு வித ஹாப்பினஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலுமே எப்போவுமே என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் ரைட் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதுவே நான் இவன் ஒரு தடவை தான் படிப்பான், ஆனால் உடனே அவன் ஒப்பிச்சிருவான், ஒரு தடவை எழுதி பார்த்துட்டானா கடகடன்னு எக்ஸாமில் எழுதிடுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு காரணம் லெஃப்ட் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுருப்போம், மனப்பாடமாக இருக்கலாம் அல்லது ஒரு க்ரியேட்டிவான விஷயம். இந்த 2த்தையும் நம்ம வாழ்க்கையில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா இப்போ பெரியவங்களே நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு ஞாபக மறதியாக இருக்குது, ஞாபக மறதி அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய உள்ளுறுப்பான சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது. ஸோ வந்து ஞாபக மறதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ இந்த நரம்புகள், ஏன்னா நரம்புகள் தான் கடத்தி நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணுது. நான் இன்னைக்கு இந்த பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு இந்த டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மூளையில் சேவ் ஆகுது அப்படின்னா, ஆனால் எனக்கு பிரியாணி எப்படி டேஸ்ட்டே மறந்து போச்சு அப்படின்னும் போது ஞாபக மறதி. இதுலேயே பல பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஏஜ்டு பர்சனுக்கு வந்து இந்த அல்சைமர் நோய் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது அல்சைமர் டிசீசஸ். அது என்ன அப்படின்னா ஞாபக மறதி. வீட்டிலேருந்து வெளியே போயிருப்பாங்க, அவ்வளோதான், இது நம்ம வீடுனே மறந்துடும். இது என் பையன், இது என் பொண்ணு தான் அப்படின்ற விஷயமே மறந்துடும். ஸோ இது வந்து நோயின் அடுத்த கட்டம், முத்தி போன கட்டம். பட் அந்த ஸ்டேஜுக்கெலாம் நம்ம போகாமல் ஆரம்ப கட்டத்துலேருந்தே நீங்கள் சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது மூளைக்கு நம்ம கரெக்டான விஷயத்தை கைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்ம இயற்கையோட அழகாக கடந்து போயிடலாம். அப்போ இந்த ரைட் சைட் பிரெயின், லெஃப்ட் சைட் பிரெயின், இந்த 2 பிரெயினையும் நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். சரிங்க, இந்த 2 பிரெயினும் நான் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டேன், என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும்போது ரெண்டுமே ஒரே செங்குத்தான மிட் பிரெயின், நடு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும்பொழுது நம்மளுக்கு எந்தவித விஷயமும் மறக்காது. நம்ம மறக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் இது ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நிறைய தொழில் செய்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பட் நான் எந்த முயற்சி பண்ணாலுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது காரணம் மிட் பிரெயின் சரியா இல்லை. மிட் பிரெயின் சரியா இல்லைன்னா இந்த ரைட் இல்லைன்னா லெஃப்ட் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது 2மே சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயல் பண்ணுறதுனாலும் நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப் வைப்போம். அந்த ஸ்டெப் நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையணும்னா நம்மளுக்கு மிட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். ஸோ தினமுமே ரொம்பலாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம். தினமுமே காலையில் ஒரு 1/4 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 15 மினிட்ஸ். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் 6 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும், நான் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 4:45க்கு எந்திரிங்க. அந்த 15 மினிட்ஸ் பயிற்சியை பண்ணுங்கள். நான் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறவங்க, நான் ரெகுலராக என்னுடைய ஒர்க்கே 4 மணிக்கு அப்படின்னா 3:45க்கு எந்திரிங்க. உங்களுடைய அன்றாட வேலையில் ஒரு 1/4 மணி நேரம் உங்கள் உடம்புக்காக தான் ஒதுக்க போகிறீங்க, வேறு யாருக்காகவும் ஒதுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், இந்த டைமில் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி எதுக்கு பசங்கிட்ட கேட்டிங்கன்னா, எதுக்கு நீ இந்த டைம் 8 மணிக்கு ஏன் ஸ்கூலுக்கு ஓடுறேன்னா, இல்லை ஸ்கூலில் அந்த டைம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஷெடியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வேலை செய்கிறவங்கள எதுக்கு நீ 9 மணிக்கெலாம் வேலைக்கு போகிறேன்னு, இல்லை எங்கள் பாஸ் திட்டுவார் என்ன, 9 மணிக்கெலாம் என் அப்பாயின்மெண்ட் வந்துடணும், நான் அதாவது வேலைக்கு போய் நான் சைன் போடணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே எதுக்கு வர்றோம், அவங்க என்னை திட்டுவாங்க, அவங்களுக்காக நம்ம கமிட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணாதான் நம்மளுக்கான விஷயம் கிடைக்கும். அது பணமாக இருக்கலாம், இல்லை அறிவாக இருக்கலாம். போய் படிக்கிறது கூட இந்த டைமில் தான் ஷெடியூலில் வரணும், அப்போ தான் உங்களுக்கு டிசிப்ளின் வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா விஷயம், நம்மளுக்கான ஒரு விஷயம் தேவை இருந்தாலும் அவங்க சொல்கிற டைமில் தான் நம்ம போய் உட்காரணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் உடலுக்காக, உங்களுக்கான தேவைக்காக தினமுமே ஜஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் ஒதுக்க போகிறீங்க. அந்த 15 நிமிடம் என்ன மாதிரியான பயிற்சி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய மூளை நரம்புகள் எப்போவுமே ஒரு வித ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிறைய இந்த கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் படிக்கிற பசங்களாக இருக்கலாம், அல்லது எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு வித சோம்பேறித்தனம் வரும். ஸ்கூலில் கூட நீங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, மிஸ்ஸு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம தூங்கணுன்னா மிஸ்ஸுங்களுக்கே புரிஞ்சிடும் இவங்க எல்லாருமே தூங்குறாங்கன்னு சொல்லி உடனே பாடத்தை நடத்துறதை நிறுத்திட்டு உடனே ஸ்டாண்டு, சிட்டு, இல்லை ஜம்ப் பண்ணுங்க, ஏதாவது ஒரு காமெடி கொஞ்சம் நேரம் பேசினா நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பாடத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வித சோர்வு கிடைச்சதுன்னா உடனே எந்திரிச்சு வெளியே போய் அப்படியே காத்தாடுவோம், இல்லைனா கொஞ்சம் டீ ஏதாவது குடிக்க கேட்போம், இல்லைனா யார்ட்டையாவது உடனே மைண்டை டைவெர்ட் பண்ணி அதாவது நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த மூளை வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது நம்மளை அறியாமலே ஒரு வித தூக்கம் வரும். அங்கே இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிடும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆனோன்னா நம்மளுக்கு ஒரு வித தூக்கம் வரும். ஸோ அந்த ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு வித பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது மூளை காலையில் எப்போவுமே ஒரு வித ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பயிற்சியை எத்தனை நாளுங்க நான் செய்யணும், 2 நாள் 3 நாளில் செஞ்சால் தெளிவாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. கிட்டத்தட்ட 3 மாதம் தொடர்ந்து செய்யணும். நீங்கள் ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு மலையிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, மலை பிரதேசத்துலேருந்து நீங்கள் வீட்டுக்கு நடந்து வரீங்க, ஒரே ஒரு தடவை அந்த இடத்துல நடந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல பாதை உருவாகாது. தொடர்ந்து நீங்கள் அதே பாதையில் நடந்து வந்தீங்கன்னா ஈவன் அந்த இடத்துல புல்லே முளைக்காது, ஒரு பாதை உருவாகிடும். இதே விஷயம்தான், நம்ம ஒரு நாள் செஞ்சோன்னா பலன் கிடைக்காது. தொடர்ந்து செய்யும் பொழுது மூளை நரம்புகள் நல்ல ஷார்ப்பாக ஆரம்பிச்சுட்டு எப்போவுமே அந்த நரம்புகள் அந்த சிக்னலை பரிமாற்றம், அதாவது உங்கள் உடலுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும்.
ஸோ இந்த பயிற்சி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 15 நிமிஷமாக பிரித்து செய்ய போகிறோம். இதை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கணக்கு படி 100% ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்குமானா சூப்பராக இருக்கும். 100% ஃபாலோ பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் செய்ய செய்ய அதுவே அந்த டைம் பிரகாரம் செஞ்சுட்ருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு 3 நாள் 4 நாள் கொஞ்சம் கடிகாரத்தை வச்சுக்கிட்டோ இல்லை அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ரெகுலராக செய்யும் பொழுது உங்கள் மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். என்னது ஆர்கன் கிளாக்கை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். உங்களுக்கே அந்த ஒரு பயிற்சி முடிச்சு அடுத்த செகண்ட் இந்த பயிற்சி செய்யணும்னு உங்கள் உடம்பே உங்களுக்குள்ளே அந்த உணர்வே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை தொடர்ந்து 3 மாதம் செஞ்சு அதுக்கப்புறம் அதன் பலனை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே தெரியும். உங்களுக்கே ஒரு உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பயிற்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய விரல் நுனி எல்லா கைகளையும் சும்மா காலையில் எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லா விரல் நுனிலையும் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு ஒரே அழுத்தம். அதே மாதிரி உங்களுடைய கால் விரல் நுனியும் இதே மாதிரி அழுத்தியும் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் கை விரல் கால் விரல் நுனி எல்லாத்தையும் அழுத்திட்டு ஜஸ்ட் இந்த இடத்தெல்லாம் அழுத்தி விடலாம். அதே மாதிரி உங்கள் கால் விரல்களையும் அழுத்தி விடணும். இது ஒரு நிமிஷம் போதுமானது. அதுக்கு அடுத்தது 30 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்தில் பாதி 30 செகண்ட்ஸ் தோப்பு கரணம் போட போகிறாங்க. அதை தான் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோப்பு கரணம் எப்படி போட போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு காதை பிடிச்சிக்கணும். எங்கே பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, காது குத்தாதவங்க, காது குத்தலை அப்படின்னா இந்த லோபு சைடை பிடிச்சிக்கலாம். இல்லைங்க எனக்கு காதெல்லாம் குத்திருக்கு, கம்பலில் பிடிக்க முடியாது அப்படின்னா இந்த ஹெலிக்ஸ் பகுதி. இந்த ஹெலிக்ஸ் பகுதின்றது இதுதான். ஹெலிக்ஸ் பகுதியை ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். இதோ இந்த வீடியோவில் போடுற மாதிரி ஜஸ்ட்டு அப்படியே உட்காந்து எந்திரிக்கணும். ஆனால் உட்காரும் பொழுது முன்னாடி சாயக்கூடாது. இந்த மாதிரி முன்னாடி சாயாமல் நேராக உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு 10 தடவை உட்காந்து எந்திரிச்சா போதுமான 10 டைம்ஸ் நான் ஸ்டாப்பாக உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க. ஆனால் இதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, வாயை திறக்கக்கூடாது, மூக்கில் தான் பிராணன் பண்ணணும். உட்காரும்போது மூச்சை இழுக்கணும், மேலே எந்திரிக்கும் போது மூச்சை விடணும். தொடர்ந்து ஒரு 10 தடவை பொறுமையாக உட்காந்து எந்திரிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க. அமைதியாக ஃப்ளாட்டாக படுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் டப் டப் டப்புன்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அமைதியாக ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நேராக நிமிந்து உட்காரும் பொழுது இந்த ரத்தம் ஓட்டமானது, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும் பொழுது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பயிற்சி நீங்கள் நேராக உட்காந்து பண்ணும் பொழுது உங்களுடைய பெரிபரல் நர்வு மற்றும் சென்ட்ரல் நர்வ் டைரெக்டாக மூளை வரைக்கும் ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும். இந்த ஹார்ட்டு பம்ப் ஆகும்போது டைரெக்டாக மூளையில் ரத்தம் ஃபுல்லாக ஃபில் ஆகும்போது உங்கள் மூளை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சி சொல்லியிருப்போம், 1 மினிட் நெகத்தை மசாஜ் பண்ண சொன்னது. அப்போ அதை பண்ணும்பொழுது நம்மளுடைய பெரிபரல் நர்வெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷத்தில் ஒரு நிமிஷமாக இந்த பயிற்சியை பிரிச்சுக்கோங்க. செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய வலது கையில் பெருவிரலை நீட்டும் போது இடது கையில் சுண்டு விரலை நீட்டணும். இது அப்படியே மாற்றணும். ஜஸ்ட் 1 மினிட். ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மூளை நரம்புகள் இன்னும் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இது 1 மினிட் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 2 விரல் நீட்ட போகிறோம். இந்த 2 விரல் முடித்தோடனே 3 விரல். இந்த ஒவ்வொரு பயிற்சியும் 1 நிமிஷம் தொடர்ந்து செய்ய போகிறீங்க. அப்போ இதில் 3 நிமிஷம் வந்துடும். காலையில் 5 நிமிஷத்தில் 1 நிமிஷம் நம்ம நெகம், கை விரல், கால் விரல் நெகத்தை மசாஜ் பண்ண போகிறோம். அடுத்த 1 நிமிஷத்தில் அரை நிமிஷம், அதாவது 30 செகண்ட்ஸ் தோப்பு கரணம் போட போகிறோம். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அடுத்த 3 நிமிஷத்தில் கைப்பயிற்சியை நம்ம தொடர்ந்து மாற்றி செய்ய போகிறோம். இவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த 5 மினிட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி 5 மினிட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த 5 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நேராக கீழே உட்காந்துக்கோங்க. சப்பளங்கால் போடுறவங்க சப்பளங்கால் போடுங்க. கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு உங்களுடைய பாதம் கீழே தரையில் ஃப்ளாட்டாக படிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைல்ஸாக இருந்ததுன்னா வெறுந்தரையில் இல்லாமல் கீழே ஏதாவது மேட்டு போட்டு மேட்டு மேலே காலை பதிய வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கண்ணை மூடிக்க வேண்டியதான். ஜஸ்ட் மூச்சை
இன்ஹேல் பண்ணி கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்தி வச்சுட்டு எக்ஸேல் பண்ணணும். இவ்வளோதான். கையில் முத்திரை வந்து இந்த குபேர முத்திரை பண்ணு. இந்த முத்திரை பண்ணும் பொழுதும் மூளை நரம்புகளுக்கு அபரிமிதமான ஆக்சிஜன் சப்ளை ஆகும். ஏன்னா நம்ம பிராணனை பர்ஃபெக்டாக எடுத்து விடும்பொழுது அபரிமிதமாக ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது மூளை நரம்புகள் இன்னும் ஒரு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு இந்த முத்திரையை வச்சுக்கிடுங்க. கையில் கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூக்கு வழியாக தான் மூச்சை நல்லா இழுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்திட்டு பொறுமையாக மூக்கு வழியாக தான் எக்ஸேல் பண்ண போகிறோம். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். இதை 5 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் உட்காந்து பிராண பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சியை பர்ஃபெக்டாக செய்யுங்க. இப்போ நம்ம சொன்ன 15 நிமிஷத்தில் 10 நிமிஷம் முடிச்சாச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷம், அதில் 4 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மினிட் வந்து பேக் வாக், அதாவது பின்னாடி நம்ம நடக்கணும். நேராக இவங்க நடக்கிற மாதிரி பின்னாடியே நடக்கணும். சும்மா 1 நிமிஷம் நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே கூட அப்படியே ரிவர்ஸில் நடக்கலாம். அடுத்த 1 நிமிஷம் தடாசனா, உங்கள் கால் குதிங்காலில் ஸ்ட்ரெச் பண்ணி இறக்கணும். இது 1 நிமிஷம் செஞ்சால் போதுமான. அடுத்த 1 நிமிஷம் ஜஸ்ட் உங்களுடைய கைகளை விரல்கள் மூடி திறக்கணும். நல்லா அழுத்தி திறக்கணும் 1 நிமிஷம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் உங்கள் செஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இது ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போ இன்னும் பார்த்தா 1.5 செகண்ட் தான் இருக்குது. 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் இருக்குது. இது எல்லா பயிற்சியும் பண்ணிவிட்டு அமைதியாக படுத்துருங்க. இந்த 1.5 நிமிஷம் அமைதியாக படுத்து கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். இது வரைக்கும் காணாத புது உலகத்தை காண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போனால் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகுதோ அந்த ஃபீலை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இந்த தோப்பு காரணம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கே பண்ணாதவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா கை கால்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். மெயினாக தொடைப்பகுதியெலாம் பயங்கரமாக வலிக்கும். ஒரு 2-3 நாளைக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். ஒரு 2-3 நாள் செய்யும்போது அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செய்ய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது நோய்கள் இருந்தாலும் இது வந்து மூளை நரம்பு மட்டும் கிடையாது. மூளை நரம்பு ஆக்டிவேட் ஆகுதான் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல எங்கேயாவது நாட்பட்டு தேங்கியிருந்த நோயை சரி பண்ணுறதுக்கு மூளை வந்து அந்த இடத்துல கமாண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். கமாண்ட் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது சீக்கிரமாக அந்த தன்னைத்தானே உடம்பு புதுப்பிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிற்சி, இந்த வெறும் 15 நிமிஷம் நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது அது உங்கள் மூளை நரம்புகள் மட்டும் ஆக்டிவேட் ஆகிறதில்ல, நீங்கள் தினமும் படித்தது ஞாபகம் இருக்கிறது, ஞாபக மறதி, இது யார் என்ன சொன்னாலும் இது எல்லாமே 100% கிளியர் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா மெயினாக இப்போ எல்லாருமே ஆரோக்கியம் பலவீனமாக தான் இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வெறும் நீங்கள் செய்கிற இந்த 15 நிமிஷம் பயிற்சி வந்து உங்கள் உடலை மேலும் ஆரோக்கியமாக ஆக்கும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதற்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல இப்போ நிறைய நோய்க்கு வந்து பேர் வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் நோய்க்கு பேர் வச்சுருக்குறோம். எனக்கு வந்து பிசிஓடு இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அல்லது வந்து எனக்கு எண்டோமெட்ரிக் திக்னிங் ஆகிடுச்சு, இல்லை வந்து கல்லீரல் வீங்கி போச்சு, பல்ஜி யூட்ரஸ் அப்படின்னு நிறையா பேர் வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, இதற்கான காரணங்களை நம்ம வரும் வீடியோத்தில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிசிஓடை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி. நில்லுங்க போயிடாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நோயின்னு பற்றி பேசுகிறோம். நோய் இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் மூல காரணம்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? இப்போ மூல காரணம் என்னென்னா உள்ளுறுப்பு பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அந்த உள்ளுறுப்பு பலவீனம் ஆகும் பொழுது நம்ம உடம்புல பலவிதமாக நம்மகிட்ட பேசியிருக்கோம். ஜுரம் மூலயமா பேசியிருக்கோம், சளி மூலயமா பேசியிருக்கோம், பேதி மூலயமா பேசியிருக்கோம், இதில் முக்கியமாக வலி மூலயமாவும் பேசியிருக்கோம். உடலில் பலவித இடத்துல வலி வந்திருக்கும். இதெல்லாம் நம்மகிட்ட பேசியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தான் அது புரிதல் இருந்திருக்காது. இந்த வலி தான் ஒரு பெரிய நோயின்னு அதுக்கு மருத்துவம் எடுத்து நாளைக்கு பெரிய ஒரு நோயோடு உட்காந்துருப்போம். அப்போ இந்த வலியை பற்றி சின்னதாக நம்ம இப்போ இந்த பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. இப்போ வலி வந்து ஒரு நோயா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நோயே கிடையாது. உடல் தன்னைத்தானே புதுப்பிக்க உடம்பு பேசுகிற மொழி தான் வலி. ஏன்னா உடம்பு பேசுகிற மொழி தான் வலியானா ஆம்.
ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன குண்டூசி குத்துது அப்படின்னும் போது அது பெரிய ஒரு கடபார குத்துற மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஒரு சின்னதாக குண்டூசி குத்தும் உடம்புல குண்டூசி குத்தும் போது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு விதத்தில் லைட்டாக சின்னதாக வலி இருக்கும். அந்த வலிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த குண்டூசி குத்தாத இடத்துல போய் உட்காரணும். இல்லை நம்ம உட்கார இடத்துல சுத்தப்படுத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம அந்த குண்டூசி குத்துறதுக்கு ஏன் குத்துதுன்னு தெரியாமல் பயந்து போய் மருத்துவம் எடுத்து 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 நாளைக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம அங்கே நாளடைவில் அந்த குண்டூசி 1-2 இருந்தது 10 குண்டூசி சேர்ந்து குத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 ஒரு 50 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஒரு கடபாரியாக குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் நோய் முத்தி போயிடும். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோன்ற மென்டாலிட்டிக்கு நம்மளே கொண்டு போயிடும். அப்போ வந்து ஒரு குண்டூசி குத்தும் பொழுதே நம்ம உடம்புல ஏன் வலிக்குது அப்படின்ற ஃபீல்னஸை கொண்டு வந்து அந்த இடத்துக்கான விஷயத்தை, அதாவது தீர்வை நம்ம கொடுத்தோன்னா இயற்கை சார்ந்து எந்த வித மருத்துவமும் இல்லாமல், புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு வந்து ஒரு 12 வயசில் திடீர்னு தலைவலி வந்ததுங்க. இப்போ என்ன வயசுன்னு கேட்டால் 55 வயசு. எனக்கு 12 வயசில் தலைவலி வந்தது, இன்னமும் தலைவலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் அப்போது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் மாத்திரை எடுத்துப்பேன். ஆனால் இப்போ என்னால் மாத்திரை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியலன்ற ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. 55 வயசு ஆயிடுச்சு, மாத்திரை போட்டாலுமே எனக்கு தலைவலி கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் மூல காரணம் என்ன? இப்போ தலைவலி ஏன் ஆரம்பத்தில் வந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சு அதற்கான வைத்தியம் பண்ணியிருந்தோன்னா 100% கிளியர் ஆகிருக்கும். இப்போ 12 வயசில் ஒரு குழந்தைக்கு தலைவலி வருது அப்படின்னும் போது அப்போ உடம்பு பேசியிருக்கும், அது எதனால் தலைவலி வருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அன்டைமில் அதாவது நைட்டு வந்து ஒரு வேளை குழந்தை எங்கேயாவது ஏதாவது ஜீர்ணிக்காத உணவு சாப்பிட்ருக்கலாம், இல்லை சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்காமல் காலையில் எழுந்திரிச்சோன்னா தலைவலி வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், காலையில் கொஞ்சம் லெமன் தண்ணி இல்லை சீரக தண்ணி கொடுத்துருந்தோம்னா தலைவலி அன்னையோட முடிஞ்சு போகணும். ஆனால் நம்ம தான் கேட்குறது இல்லையா, மறுநாள் ஏன் தலைவலிக்குது, சரி ஒரு தைலத்தை தடவிட்டு நம்ம அன்றாட வேலையை பார்ப்போம். நைட்டும் அதே உணவு தான் சாப்பிட போகிறோம், திருப்பி அதே ஏன்னா ஆல்ரெடி ஜீர்ணிக்கலேருந்து தான் தலைவலிக்குது. நைட்டு ஜீர்ணிக்காத உணவு ஏதாவது சாப்பிட்டு கொடுப்போம், மறுநாளும் வலிக்கும். ஒரு 3 நாள் வலி வந்தோடனே உடனே ஓடுவோம், நம்ம அடுத்த ப்ரிகாஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது அவங்க ஏதாவது ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட் எடுத்துப்போம், மாதத்தில் ஒரு நாள் எனக்கு வருங்க, வரும்போது அந்த மாத்திரை எடுத்தோன்னா எனக்கு சரியாயிடுது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே மூல காரணம் என்னது, ஜீர்ணிக்காமல் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே தலைவலி. ஒரு நாள் வயிறை கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது வயிறை காய போட்டோ இல்லை லைட்டு உணவாக சாப்பிட்டுருந்தோன்னா மறுநாள் அந்த தலைவலின்ற பேச்சுக்கே கிடையாது. இது நாளடைவில் வாழ்க்கை முறையை மாற போகிறதே இல்லை. இன்னொரு சிலருக்கு தலைவலி வந்திருக்கும், பசியால் தலைவலி இருந்திருக்கும், நல்ல மணி ஆகிட்டு இருக்கும், நல்ல வயிறும் கப்பன்னு பசி எடுத்திருக்கும், சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே வேலை இவ்வளோ வேலை இருக்கும். இதெல்லாம் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது டீயை குடிச்சிட்டு வந்து வேலையை பார்ப்போம். இல்லை அதெல்லாம் வேலை ஆகாதுன்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு, அப்போ பசியை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்பொழுது அதனால் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். போய் ஒரு வயசு சாப்பாடு சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட மாட்டோம். போய் அதுக்கான தைலம் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே வேலையை பார்ப்போம். எங்கள் பசினால தானே தலைவலிக்குது, போய் சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டோம். இல்லை வேலை அதிகமாக இருக்குது, பரவாயில்ல நான் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே வேலை பார்க்குறேன்னு சொல்லி அந்த பசியை ஸ்கிப் பண்ணும்போது வெட்டு சூடு, அதாவது எம்டி ஹீட் வயிற்றில் உருவாகி அதனால் நான் பெரிய நோய் வர ஆரம்பிக்கும். இப்போ சின்ன விஷயம்தான், அது ஏன் வருதுன்றதை தெரிஞ்சு அதற்கான தீர்வு கொடுத்தா போதுமானது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, லேடி தான். அவங்களுடைய கரெக்டாக காலில் சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் வந்து பெயினாக இருக்குது. அந்த விரல் கூட இல்லை, அந்த விரல் போகிற இடத்துல கரெக்டாக பெயினாக இருக்குது அப்படின்னு வந்தாங்க. 2 நாளாக அவங்களுக்கு பெயின் இருந்திருக்கு. ஏன் வலிக்குதுன்னு தெரியல, ஏன்னா மசாஜ் பண்ணியிருக்காங்க, தைலம் போட்டிருக்காங்க, தெரியல. சரி எதனால் அப்படின்னு என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு 2 நாளாக வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்ட கேள்வி, ஏன்னா அந்த இடம் வந்து பித்த நீர் போகிற பகுதி. அப்போ பித்தம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பித்தம் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னா பித்தப்பை வந்து நைட்டு தான் வேலை செய்யும். அப்போ நைட்டு இவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாமோன்னு கேட்டேன். தூக்கம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஒரு வாரமாக என்னுடைய குழந்தைக்கு வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதனால் நைட் நாங்கள் தூங்குறதே 1:30-2 மணி ஆகிடும், நைட்டு ஃபுல்லாக அவளுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா. அப்போ பாருங்கள், நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுனால அங்கே பித்தப்பை டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பித்தப்பை டிஸ்டர்ப் ஆனாலும் அவங்களுக்கு அந்த விரல் வலிக்குது. இதுதான் உடம்பு பேசுகிற மொழி. அவங்களுக்கு ஒன்றுமே நான் ட்ரீட்மெண்ட் சொல்ல. அப்போ இனிமேல் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கத்தை மாற்ற மாட்டோம், இதே வேலை தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்னங்க பண்ணுறது, ப்ராஜெக்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ காலையில் 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ணலாம். நைட்டு அந்த டைமில் பித்தப்பை வேலை செய்கிற டைமில் தூங்கினா போதுமானது. இதில் ஒரு சிலர் கேட்பாங்க, நான்லாம் பல வருஷமாக தூங்கினதே கிடையாது நைட்டு, ஆனால் எனக்கெல்லாம் வலிக்கலையே அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு உறுப்பு பலவீனமாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பேசாது. இப்போ பித்தப்பை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சுண்டு விரல் பக்கத்தில் இருக்க விரல் அந்த எட்ஜி ஓரம் ஃபுல்லாக வலிக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த இடம் தான் வலிக்குமானா கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய வலதுக்கு விலா எலும்புக்கு கீழே வலிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கண்ணுக்கு மேலே எப்போவுமே ஒரு வித பல்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பித்தப்பை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இப்படிலாம் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஒன் சைடு மட்டும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல எப்போவுமே குத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பித்தப்பை டிஸ்டர்ப் ஆனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த இடம் மட்டும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும்.
சரி, வெவ்வேறு மாதிரி உடம்பு பேசும். ஆனால் எல்லாருக்குமே தொந்தரவு ஒரே ப்ராப்ளம் தான். அப்போ அந்த தொந்தரவு ஒன்று தான், ஆனால் நோய்கள் மட்டும் உடம்புல வெவ்வேறு விதமாக உடம்பு பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு சொன்ன விஷயம், நைட்டு சீக்கிரம் தூங்குனீங்கன்னா சரியாக போயிடுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து அவங்க கரெக்டாக தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உடம்பு என்ன கேட்குதோ அதற்கான விஷயத்தை கொடுத்தீங்கன்னா உடம்பு அதுவாக சரியாயிடும். ஸோ இதனால் வலி ஒரு நோய் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.